அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருது காயிதாவுடைய நன்மாராயத்தை உங்களுக்கு அடிக்கடி கூற வேண்டும் என்பது நம்முடைய ஒரு கடமையாகவும் இருக்கிறது. காரணம் என்னவெனில், இதுல அதிகமான சொற்கள் உங்களுக்கு அறிமுகமாக்கப்படுகின்றது. இந்த சொற்களை நல்ல முறையில மனதிலே வைத்து கொண்டால் உரையாடுவதற்கு ரொம்பவும் இலகுவாக இருக்கும். மேலும் புத்தகங்களை வாசிக்கும் பொழுதும் அந்த சொற்கள் தென்படும் பொழுது கருத்தை வெகு சீக்கிரம் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த சொற்களை தழுவிய வார்த்தை பிரயோகங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவைகளை நல்ல முறையிலே அவதானித்துக் கொள்ளுங்கள். எனவே உருது காயிதாவின் அடுத்த பகுதி நமாஸ். நமாஸ் என்றால் தொழுகை. சலாம், சலாம் என்றால் முஹம்மன் கூறுவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்கள் வாழ்த்து கூறுவோம். எனவே இறைவனின் சாந்தி உங்களின் மீது உண்டாவதாக என்று சொல்லப்படக்கூடியதற்கு ஒரு தனி வார்த்தை தான் சலாம் என்று கூறுவது. அடுத்தது ஹராம். ஹராம் தடுக்கப்பட்டவை. கஹா எங்கே, கஹா எங்கே. இதற்கு நாம் கிதர் என்றும் கூறுவோம். கிதர், அதாவது கிதர் என்றாலும் எங்கே என்ற கருத்து. கிதாப், கிதாப் புத்தகம். இந்த கிதாப் என்ற வார்த்தையையும் நாங்கள் உருதுவிலே முஅன்னஸ், அதாவது பெண்பாலாகத்தான் பாவிப்போம். தியான், தியான் சிந்தனை அல்லது கவனம். சிந்தனை அல்லது கவனம், தியான். அடுத்து மியா. மியா என்பது ஒருவருடைய பெயருக்கு முன்னால் நாம் கண்ணியத்துக்காக வேண்டி புலம்புவோம். மியாஜி, அஷ்ரஃப் மியா என்று இந்த முறையில மியா என்ற வார்த்தையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். அடுத்தது பியாஜ். பியாஜ் என்றால் வட்டி. அரபியில் ரிபா என்று கூறுவார்கள். பியாஜ் வட்டி. பியா திருமணம். பியா திருமணம். பியார் அன்பு. பியார் அன்பு. அடுத்து துகான். துகான் எங்களுக்கு தெரியும், கடை. லுஹார் கொல்லன். புகார் அலை. இது அம்ருடைய, அதாவது ஏவல் வினை. புகார்னா புகார், புகாரோ புகாரியே என்ற அடிப்படையில் புகார்னா அழைத்தல், புகார் அலை, அதாவது ஒருத்தரை அழைக்கிறது. அப்பனே கிதாப் லாவ், தனது புத்தகத்தை கொண்டு வாருங்கள். இங்கே கிதாப் என்ற வார்த்தை பெண்பாலாக இருக்கிறதுனால பெண்பாலின் உடைய அடையாளம் யா வந்திருக்கின்றது. அப்பனே கிதாப், அதாவது தனது புத்தகம். அப்பனே கிதாப் லாவ், தனது புத்தகத்தை கொண்டு வாருங்கள். சபக் பாடத்தை தியான் சே, கவனமாக. தியான் சே என்றால் கவனமாக படியுங்கள். சபக் தியான் சே படோ, பாடத்தை கவனமாக படியுங்கள். தும் கஹா கயே தே, நீங்கள் எங்கு போயிருந்தீர்கள். தும் நீங்கள், கஹா எங்கு, கயே தே போய் இருந்தீர்கள். இது மாசி படி, அதாவது தூரமான இறந்த காலத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. தும் கஹா கயே தே, நீங்கள் எங்கு போயிருந்தீர்கள். மஸ்ஜித் மே நமாஸ் பढ़ने गया था. மஸ்ஜித் மே நமாஸ் பढ़ने गया था. மஸ்ஜிதில் தொழுவதற்கு போய் இருந்தேன். மஸ்ஜித் மே, மஸ்ஜிதிலே, நமாஸ் பढ़ने தொழுவதற்கு, गया था போயிருந்தேன். भाई को प्यार करो, சகோதரனுக்கு அன்பு செலுத்துங்கள். भाई को प्यार करो, சகோதரனுக்கு அன்பு செலுத்துங்கள். आज இன்று उसका ब्याह है, அவனுடைய திருமணம் ஆகும். இன்று அவனுடைய திருமணம் ஆகும். இந்த பியா என்பதற்கு ஷாதி என்ற வார்த்தையையும் நாம் பாவித்துக் கொள்ள முடியும். ஷாதி என்றாலும் திருமணம், ஷாதி. அடுத்து பியாஜ் லேனா தேனா ஹராம் ஹே, வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்வது ஹராம் ஆகும். லேனா கொடுப்பது, லேனா எடுப்பது, தேனா கொடுப்பது, ரெண்டு ஒன்று சேரும் பொழுது கொடுக்கல் வாங்கல் செய்வது. வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்வது ஹராம் ஹே, ஹராமாக தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. மியாஜி கோ சலாம் கர், மியாஜிக்கு சலாம் சொல்லுங்கள். மியாஜிக்கு சலாம் சொல்லுங்கள். சச்சி துகான், உண்மையான கடை. खूब चलती है, நன்றாக செல்கிறது. சச்சி துகான். இப்ப எங்களுக்கு துகான் என்கிறது பெண்பால் முஅன்னஸ் என்று அறிமுகமாகுது.
சச்சா என்கிறதுக்கு பதிலாக சச்சி என்று முஅன்னஸுடைய அடையாளம் வந்திருக்கின்றது. அத்துடனே அதனுடைய வினை சொல்லின் முடிவும் செல்தி என்று முஅன்னஸிலே பெண் பாலிலே வந்திருக்கிறது. சச்சி துகான் உண்மையான கடை, ஹூப் சல்தி ஹே நன்கு செல்கிறது, அதாவது நன்றாக நடக்கிறது. லுஹார் கோ புகாரோ கொல்லனை அலையுங்கள், கொல்லனை அலையுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு உருது காயிதாவின் பாடத்தில் சந்திப்போம். खुदा निगहबान.